சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் யூடியூபர் மதன் கௌரிக்கும் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூபர்ல இவரோட வீடியோஸை பார்க்கறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில யூடியூபர் மதன் கௌரி தனக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது யூடியூபர் மதன் கௌரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே தன்னோட லவ்வர் தான் அப்படின்ற விஷயத்த ரெவல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கும் தன்னோட லவ்வருக்கும் பிரேக்கப் ஆன டைமில் தான் நான் இந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விதத்தில் என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. மேலும் என்னோட வாழ்க்கை எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்தே மறுபடியும் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட லவ்வர் கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அதன்படி அவருக்கு பிப்ரவரி 11, 2022 மேரேஜ் ஆயிருந்தது. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லேயே மதன் கௌரிக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி மதன் கௌரி பெருசாக எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக தான் இருந்தார். மேலும் அவரோட வெட்டிங் வீடியோவையும் அவரோட ஒய்ஃப் கூட எடுத்துக்கிட்ட நிறைய பிக்சர்ஸையுமே அவர் ரிமூவ் பண்ணது தான் மேலும் இந்த விஷயத்த உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பலருமே பேசிட்டு வந்தாங்க. பட் அது எல்லாமே ரூமர்ஸ் தான், அது உண்மை இல்லைன்னா இல்லைதான், ஏன் திரும்ப ரூமர்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக ஒரு இடத்துல கூட ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ப்ரைவேட்டில் வச்சுருந்த அவரோட வெட்டிங் வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் மதன் கௌரிக்கும் அவங்களோட ஒய்ஃபான நித்யா கல்யாணிக்கும் விவாகரத்து ஆகலை அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில தான் தனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னும் நாங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற ஹாப்பியான நியூஸை மதன் கௌரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் பேரண்ட்ஸ், காதல் ரொம்ப ஆழமானது அப்படின்றத உணர்த்துது. மேலும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக அர்த்தம் உள்ளதாகவும் காதல் தான் இருக்கு. மேலும் இந்த பிளெஸிங்ஸ்க்கு எப்பவுமே நான் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பேன். அதே போல் உங்களோட அன்பையும் விருப்பத்தையும் எப்பவுமே நான் தேடிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. மதன் கௌரிக்கு இப்போ பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஹாப்பியாக ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் யூடியூபர் மதன் கௌரிக்கும் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூபர்ல இவரோட வீடியோஸை பார்க்கறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில யூடியூபர் மதன் கௌரி தனக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது யூடியூபர் மதன் கௌரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே தன்னோட லவ்வர் தான் அப்படின்ற விஷயத்த ரெவல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கும் தன்னோட லவ்வருக்கும் பிரேக்கப் ஆன டைமில் தான் நான் இந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விதத்தில் என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. மேலும் என்னோட வாழ்க்கை எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்தே மறுபடியும் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட லவ்வர் கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அதன்படி அவருக்கு பிப்ரவரி 11, 2022 மேரேஜ் ஆயிருந்தது. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லேயே மதன் கௌரிக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி மதன் கௌரி பெருசாக எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக தான் இருந்தார். மேலும் அவரோட வெட்டிங் வீடியோவையும் அவரோட ஒய்ஃப் கூட எடுத்துக்கிட்ட நிறைய பிக்சர்ஸையுமே அவர் ரிமூவ் பண்ணது தான் மேலும் இந்த விஷயத்த உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பலருமே பேசிட்டு வந்தாங்க. பட் அது எல்லாமே ரூமர்ஸ் தான், அது உண்மை இல்லைன்னா இல்லைதான், ஏன் திரும்ப ரூமர்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக ஒரு இடத்துல கூட ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ப்ரைவேட்டில் வச்சுருந்த அவரோட வெட்டிங் வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் மதன் கௌரிக்கும் அவங்களோட ஒய்ஃபான நித்யா கல்யாணிக்கும் விவாகரத்து ஆகலை அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில தான் தனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னும் நாங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற ஹாப்பியான நியூஸை மதன் கௌரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் பேரண்ட்ஸ், காதல் ரொம்ப ஆழமானது அப்படின்றத உணர்த்துது. மேலும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக அர்த்தம் உள்ளதாகவும் காதல் தான் இருக்கு. மேலும் இந்த பிளெஸிங்ஸ்க்கு எப்பவுமே நான் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பேன். அதே போல் உங்களோட அன்பையும் விருப்பத்தையும் எப்பவுமே நான் தேடிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. மதன் கௌரிக்கு இப்போ பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஹாப்பியாக ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.
சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் யூடியூபர் மதன் கௌரிக்கும் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூபர்ல இவரோட வீடியோஸை பார்க்கறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில யூடியூபர் மதன் கௌரி தனக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது யூடியூபர் மதன் கௌரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே தன்னோட லவ்வர் தான் அப்படின்ற விஷயத்த ரெவல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கும் தன்னோட லவ்வருக்கும் பிரேக்கப் ஆன டைமில் தான் நான் இந்த யூடியூபை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விதத்தில் என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. மேலும் என்னோட வாழ்க்கை எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்தே மறுபடியும் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட லவ்வர் கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அதன்படி அவருக்கு February 11, 2022 மேரேஜ் ஆயிருந்தது. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லே மதன் கௌரிக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனா அந்த விஷயத்தை பத்தி மதன் கௌரி பெருசா எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாம சைலண்டா தான் இருந்தாரு. மேலும் அவரோட வெட்டிங் வீடியோவையும் அவரோட ஒய்ஃப் கூட எடுத்துக்கிட்ட நிறைய பிக்சர்ஸையுமே அவர் ரிமூவ் பண்ணதான் மேலும் இந்த விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு பலருமே பேசிட்டு வந்தாங்க. பட் அது எல்லாமே ரூமர்ஸ் தான், அது உண்மை இல்லைன்னா இல்லதான், ஏன் திரும்ப ரூமர்ஸை பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா ஒரு இடத்துல கூட ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளா பிரைவேட்ல வச்சிருந்த அவரோட வெட்டிங் வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் மதன் கௌரிக்கும் அவங்களோட ஒய்ஃபான நித்யா கல்யாணிக்கும் விவாகரத்து ஆகலை அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில தான் தனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னும் நாங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற ஹாப்பியான நியூஸை மதன் கௌரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் பேரண்ட்ஸ். காதல் ரொம்ப ஆழமானது அப்படின்றத உணர்த்துது. மேலும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகம் அர்த்தம் உள்ளதாகவும் காதல் தான் இருக்கு. மேலும் இந்த பிளெஸிங்ஸ்க்கு எப்பவுமே நான் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பேன். அதே போல உங்களோட அன்பையும் விருப்பத்தையும் எப்பவுமே நான் தேடிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட லைஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. மதன் கௌரிக்கு இப்போ பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஹாப்பியாக ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.